ஆண்டவர் அனுமதிக்கும் போராட்டங்களும் சோதனைகளும். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்கும் போராட்டங்களும் சோதனைகளும். இப்ப தலைப்பிலே உங்களுக்கு விளங்கி இருக்கும், நமக்கு வர்ற போராட்டமும் நமக்கு வர்ற சோதனையும் ஆண்டவர் அனுமதிப்பாரா வேற? அல்லேலூயா. ஆண்டவர் வேற அனுமதிப்பாரான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகுது. அதை தான் நான் பேச விரும்புறேன். ஆமென். உங்களுக்கு நடக்கிற எல்லாமே பிசாசோ அல்லது உங்களுடைய அறியாமையோ அல்லது உங்களுக்கு கீழ்ப்படியாமையோ அல்ல. சில போராட்டங்களும் சில சோதனைகளும் ஆண்டவரே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 5-13 வரை சத்தமா வாசிங்க. எபிரேயர். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து. அல்லேலூயா. இப்ப நமக்கு சோர்வு எங்கெல்லாம் வருது? பிசாசோட யுத்தம் பண்ணி சோர்வு வருது, மனுஷரோட யுத்தம் பண்ணி சோர்வு வருது, சில பொருளாதார நெருக்கடியிலையும் சோர்வு வருது, பண தேவைகளையும் சோர்வு வருது, சில மாந்திரிக வல்லமைகளோட மேற்கொள்ள முடியாமலும் சோர்வு வருது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் நம்மளை சிட்சிக்கும் போது சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சிட்சிக்கும் போதும் சோர்வு வருது. அல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதானே பேசுது. மீண்டும் வாசிங்கம்மா. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து. ஆமா. அப்போ அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போக. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப அப்ப தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கங்க, சில தண்டனைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏன்னா கெட்டு போயிடுவோம், ஏன்னா கெட்டு போயிடுவோம். சின்ன வயசுல ஒரு 12 வயசு பையன் பைக் கேட்கான், ரோட்ல ஓட்டுறதுக்கு பைக் கேட்கறான். நம்ம வாங்கி கொடுப்போமா? பொறுப்பில்லாத தாய் தப்ப கொடுப்பாங்க. பொறுப்பில்லாத தாய் தப்பேன், புள்ள கெட்டா என்ன, செத்தா என்ன, புள்ள எங்க போனா எனக்கு என்னன்னு. பொறுப்பு உள்ளவங்க, ஐயோ கண்ணும் கருத்துமா பிள்ளைய வளர்க்குறவங்க நினைச்சுவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. தம்பி இதெல்லாம் நீ போட்டக்கூடாது, நீ சின்ன சைக்கிள் ஓட்டு அப்படிம்பாங்க. பெரிய சைக்கிள் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவன் போய் என்ன செய்வான், கீழே விழுந்து முட்டி மண்டை மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சி போமே அப்படின்னு ஒரு அவங்களுக்கு பொறுப்பு. அல்லேலூயா. அவங்களுக்கு என்னது? பொறுப்பு. அப்ப பொறுப்புள்ள தாய் தகப்பனே இந்த உலகத்துல இப்படி சில சிச்சைகளை கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தா ஆண்டவர் தம்முடைய ஜீவனே கொடுத்து நம்மளை விளைக்கரையமா வாங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அவரு நம்மளை சிச்சிக்க மாட்டாரா? சிச்சிப்பாரு, சிச்சிப்பாரு. கீழே வசனம் வாசிங்க. எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று, எந்த மகனை தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். புத்திமதி உபதேசத்துல வந்துடுது. அல்லேலூயா. நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் நற்செய்தி நூல்கள். அல்லேலூயா. அங்கேயும் ஆண்டவர் நிறைய புத்தி சொல்லி இருக்கிறாரு. ஆனா உபதேசம் வந்தோன ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அல்லது உடன் ஊழியக்காரர் அல்லது ஊழியர்கள் எங்கதான் போகணும்? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை இந்த பக்கம் தான் நம்ம கவனிக்கணும். நல்லா நாம் அது அந்த காலம் வேற, அது குழந்தையா இருந்தோம். சொல்றாரு, காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை குடிக்கிறீங்க. அப்ப பால்னா என்னது? நற்செய்தி நூல். இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்காரங்க நற்செய்தி கேட்கத்தான் தாகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னும் வளரல. உபதேசத்துல வளர்ந்தாதான் உபதேசம் அவங்க பிடிக்கும். உபதேசத்துல வளர்ந்தாதான் கை கொள்ள முடியும். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு சுசம் கொடுப்பாரு, ஏசு அதெல்லாம் நல்லதுதான். உபதேசத்தை கை கொண்டு என்ன செய்யணும்? நடக்கணும். உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும்.
அப்ப நற்செய்தியிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், அங்கிருந்து கடந்து வந்துட்டோம். இப்போ உபதேசம் நமக்கு தேவைப்படுது. நிறைய பெந்தகோஸ்காரங்களுக்கு இந்த வேதத்தை பேசவே தெரியும். சில ஊழியக்காரங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், சில இதை பேச தெரியாது. நற்செய்தி கூட்டம் போயிட்டு அங்க ஏதாவது போதனை பேசியிருப்பாங்க. சில நேரம் சபையில பேச வேண்டிய இடத்துல சபையில என்ன பேசணும், அவங்களுடைய பாவங்களை தெரிவிச்சு, குற்றங்களை தெரிவிச்சு சபைய அடிக்கடி கழுவி சுத்திகரிக்கிற மாதிரி பிரசங்கம் இருக்கணும். ஆனா அங்க போய் நற்செய்தி பேசிக்கிருப்பாங்க. இல்லையா? அப்ப தெரிய வரணும், ஒரு ஊழியக்காரருக்கு தெரிய வரணும், நற்செய்தி எங்க பேசணும், உபதேசம் எங்க பேசணும், கர்த்தர் ஏவினால் தீர்க்க தரிசனம் பேசணும், வியாதி உள்ளவனுக்கு சுகம் உண்டாகிறத பேசணும். அப்ப ஒரு இயல்பாவே ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்துடணும். வியாதிக்காரனுக்கு எதான் பேசணும், அவனே வியாதியில துடிச்சிருக்க அவன்கிட்ட போய் உபதேசிட்டு இருக்கலாமா? அவனுக்கு விசுவாசத்தை தூண்டணும். விசுவாசத்தை தூண்டுகிற வசனங்களை சொன்னா அவன் விசுவாசிச்சா சுகமாயிருவான், ஏசு நாம நல்லதுன்றுவான். அல்லேலூயா. நீங்களும் பழகிக்கணும். அதனாலதான் காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தியாலஜி நீங்க வளர்த்துக்கணும். அல்லேலூயா. யாருக்கு சுத்திகரிப்பு தேவையோ அவங்களுக்கு சுத்திகரிப்பை பத்தி பேசணும், யாருக்கு சுகம் தேவையோ அவங்களுக்கு சுகத்தை பத்தி பேசணும். அல்லேலூயா. அதுல கர்த்தர் ஏவுனா அவங்களுக்கு வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் பேசணும். ஆமென். இந்த நாலேஜை நீங்க வளர்த்துக்கணும். அல்லேலூயா. ஆமென். இதை வந்து புரியுது நான் பேசுறது? அப்ப நீங்க வியாதிக்காரங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நற்செய்தி சொல்லுவீங்க. பிசாசு பிடிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நற்செய்தி சொல்லுவீங்க. வாங்க சபைக்கு வாங்க, அல்லது நான் ஜெபிக்கிறேன், உங்க போராட்டம் மாறும். அல்லேலூயா. அப்ப நீங்க விளங்கிக்கணும். அப்ப திருச்சபைக்கு போன என்ன சொல்லணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்று ஒருவருக்காக ஒரு ஊக்கமா ஜெபிக்கணும். திருச்சபை எப்பயுமே சுத்திகரிக்கிற இடம். கதஸ்தால இறங்கணும், கழுவணும். அல்லேலூயா. கழுவப்படுகிற இடம் திருச்சபை. அப்ப இங்க போதனை தேவை, இங்க நல்ல போதனை தேவை. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னைய வால் போஸ்ட் அடிச்சு கூப்பிடுவாங்க, கன்வென்ஷன் 3 நாள். ஓகே, அந்த கன்வென்ஷன் நான் தயாராயிருவேன். 3 நாள் கன்வென்ஷனுக்கும் தயாராயிருவேன். நான் ஒரு அற்புதம் செய்யற ஊழியரா மாறிடுவேன். அங்க போய் தீர்க்க தரிசனம், அற்புதம், அதிசயம், பிசாசு துரத்த நான் தயாராயிருவேன். அதுல தயாரானோன்னு கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். சில இடத்துல எனக்கு அபிஷேக கூட்டத்துக்கு வால் போஸ்ட் அடிச்சு கூடுவாங்க, அபிஷேக கூட்டம் நடத்தணும் வாங்க அப்படின்னு. அந்த நேரம் நான் அபிஷேகத்தை பற்றி, அந்நிய பாஷை, பரிசுத்தாவி, அபிஷேகம் பெற என்ன செய்யணும் அந்த தாட்டுக்கு போயிருவேன். ஆமென். சில இடங்கள்ல சபையில பாஸ்டர் எங்க சபையில ரொம்ப தடுமாற்றமா இருக்கு, ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கு, போராட்டமா இருக்கு, மக்கள்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. நான் அதுக்கு தயாராயிருவேன். அந்த சபை என்ன செய்யலாம்? நான் தயாராகிறது 10%, 90% ஆவியானவர் என்னை ஆட்கொள்வார். அதனால என் ஊழியம் சக்சஸ்ஃபுல் ஆகுது. இந்த ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதனால வெற்றி அடைகிறேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், யாருக்கு என்ன சொல்லணும். அல்லேலூயா. யாருக்கு என்ன சொல்லணும்? மீண்டும் வாசிங்க, தொடர்ந்து. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சிச்சை என்ன செய்யணும்? சகிக்கிறவங்களா இருக்கணும். நல்ல பரிசுத்தமா தான் இருக்கிறோம், உபவாசம் போறோம், வாரத்துல ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை தவறான சர்ச்சைக்கு வர்றோம், காணி கொடுக்குறோம், தசமமா கொடுக்குறோம், உண்மையா இருக்கும். ஆனாலும் ஏன் பாஸ்டர் எங்களுக்கு இந்த சோதனை, ஏன் பாஸ்டர் இந்த போராட்டம் அப்படின்னு கேட்பீங்கன்னா உங்களுக்கு இந்த வசனம், இது சிச்சையை சகிப்பீர்களான ஆண்டவருடைய புத்திரரா இருக்கிறீங்க. ஆமென். அப்படின்னா சொந்த பிள்ளை. புத்திரனாரு சொந்த பிள்ளை. வாசிங்க. தகப்பன் சிச்சியாத புத்திரன். நல்ல தகப்பன் தன்னோட மகனை அல்லது மகளை என்ன செய்வாங்க? சிச்சிப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நீ இப்படி ஒழுங்கா படிச்சா தான் அது வாங்கி தருவேன், அல்லது நீ படிக்காட்டி நீ மண்டி போடணும், முட்டி போடு, நான் சொல்லது கேட்கல அப்படின்னு 2 பெரம்பல அடிப்பாங்க. பார்த்துருங்க. நல்ல தகப்பன் தாய் இருந்தா அப்படி செய்வாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். அம்மா நீ படிக்கல, ஏன் நல்ல மார்க் வாங்கல, ஏன் டியூஷன் போல, ஏன் வீட்டு பாடத்தை எழுதல, டீச்சர் கொடுத்த ஹோம்ஒர்க் ஏன் பண்ணல அப்படின்னு வீட்டுல என்ன செய்வாங்க? கண்டிப்பாங்க. இப்ப அப்படி இல்லை. நீங்க வீட்டுல தாய் தப்பேன் ஹோம்ஒர்க் பண்ண விடுறதில்ல, டியூஷனுக்கு அனுப்புறதில்ல, பிள்ளை மேல பாரப்பட்டு பிள்ளை படிக்கட்டும்னு சொல்லி அவங்கள ஏவி படிக்க வைக்கிறது இல்லை. டீச்சர் அங்க படிக்க மாட்டாங்க, அதனால டீச்சர் 2 அடி அடிச்சிருவாங்க. அடிச்சோன்னு ஊரே சண்டைக்கு போறது டீச்சர்கிட்ட, வாத்தியாட்ட. எங்க பிள்ளை ஏன் அடிச்சிங்க? அல்லேலூயா.
நிறைய நடக்கிறது நான் பேசுறேன். டீச்சர்ஸ் இருக்கிறாங்க சொல்றாங்க, பேரண்ட்ஸ் போய் என்ன செய்வாங்க, எங்க பிள்ளை எப்படி அடிப்பீங்க, சட்டம் இருக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு தெரியுமான்னு. ஏய், சட்டம் இருக்கு எனக்கு தெரியும், உன் பிள்ளை படிக்கணும் தானே நான் சொன்னேன். அதனால இப்போ எதுக்குப்பா இவன் படிச்சான்னா படிக்காட்டி என்ன, நம்ம மாசமா சம்பளத்தை வாங்கிட்டு போகணும், அவன் வாட்டில் ஒதுக்கிட்டாங்க. அதனால இது பூரா கூமுட்டியா தெரியுது. ஏன்னா வீட்லையும் கண்டிக்கிறது இல்லை, வாத்தியாரும் கண்டிக்கிறது இல்லை. இப்படியே இந்த போக்கு போனா சீக்கிரம் இது நினைவேவா மாறிடும். இந்த உலகம் எப்படி மாறிடும், நினைவேவா மாறிடும். பள்ளிக்கூடம் அங்க ஆசிரியருக்கு பயந்து தான் அநேகர் திருந்தினாங்க. ஸ்கூல்ல அப்பா அம்மாவுக்கு பயந்து தான் அநேகர் திருந்தினாங்க. அடுத்து சட்டம், போலீஸ் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போலீஸ் இருக்கு, பிடிச்சிருவாங்களே திருந்துறாங்க. இப்ப போலீஸையும் அவங்கள நெருக்குறாங்க. அவங்க லாயர் போய், குற்றவாளியோட லாயர் போய் காப்பாத்திடுவாரு. அப்ப குற்றவாளி பூராமே எங்களை லாயர் காப்பாத்திடுவாருன்னு குற்றம் பண்ணுவான். போலீஸ்காரங்க பார்ப்பாங்க, நாங்க என்ன செய்ய முடியும், அவங்களும் ஒதுங்கிடுவாங்க, வாத்தியார் ஒதுங்கிடுவாங்க. இங்கதான் தாய் தோப்பேன் ஆரம்பத்துல ஒதுங்கிடுவானே. இன்னைக்கெல்லாம் நான் பார்த்தது இல்லை, அன்னைக்கெல்லாம் பெரியவங்கன்னா புத்தி சொல்லுவாங்க. அன்னைக்கு இருக்க கூட்டு குடும்பம் ஏன் நல்லா இருந்துச்சு தெரியுமா, அந்த கூட்டு குடும்பத்துல லீடர் பெரிய தாத்தா பாட்டி இருப்பாங்க. கூட்டு குடும்பத்துல நீங்க இந்த பண்ணை வீடுகள் எல்லாம் பார்க்கலாம். அது கலாச்சாரம் மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த உலகம் ஏன் இன்னைக்கு இல்லை இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அந்த காலம் மாறி வருமா, அந்த காலம் வாங்கி வருமானு ஏன் சொல்றான்னா, ஏதோ கூட்டு குடும்பத்தை உடைச்சாச்சு. கல்யாணம் முடிச்சு 3 மாசம் அதிகம் கொண்டாடி பிரிச்சுட்டு போயிடும், புருஷனும் பிரிச்சுட்டு போயிடுவாங்க, போய் தனியா இருப்பாங்க, அவங்க இஷ்டப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு பெரியவங்க புத்தி சொல்ல ஆள் கிடையாது, பெரியவங்க புத்தி சொல்ற கேட்கறது இல்லை. எல்லாம் அந்த நாடகங்களை பார்த்துட்டாங்களா, நாடகங்கள் கதை நாடகங்களை பார்த்து தான் இவங்க கேட்டது. நாடகம், சினிமாவில் வாழ்ற மாதிரியே வாழ நினைக்கிறது. இந்த இந்திய நாட்டு கலாச்சாரத்தின்படி, சட்டப்படி, பாவம் இல்லாத சட்டப்படி வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அல்லது வேத புஸ்தகம் சொன்னபடி வாழ்ந்திருந்தா நல்லா இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாம இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சு. இளையகுமாரனை போல. அன்னைக்கு இருந்த தாத்தா பாட்டி அந்த வீட்டுக்கு லீடர், அவங்க சொல்லுவாங்க, அங்க இருக்கிற மகன் அல்லது மருமகன் அவங்கள சொல்லுவாங்க, அவங்க புத்தியை கேட்பாங்க. அடுத்து பேர பிள்ளைகளுக்கெல்லாம் தாத்தா சொல்லி கொடுப்பாரு. தாத்தா பாட்டியும் பேர பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க, நல்ல புத்திமதியை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க தான் அந்த புத்திமதியை சொல்றவங்க. அங்க பள்ளிக்கூடம் போனாலும் பள்ளிக்கூடத்துல டீச்சர் வாத்தியார் நல்ல புத்தி சொல்லி கொடுப்பாங்க, பெரியவங்ககிட்ட பழகினாலும் புத்திமதி சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த நாடு நல்லா இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் கெட்டுருச்சு. இன்னைக்கு பெரியவங்களை எல்லாம் பூரா முதியோர் ஆசிரமத்துக்கு அனுப்பியாச்சு. பெரியவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களை எல்லாம் முதியோர் ஆசிரமத்துக்கு அனுப்பியாச்சு. அடுத்து அப்பா அம்மா பிரிஞ்சு தனியா வந்து கொடுத்தனம் பண்ணி, பொண்டாட்டி இந்த பக்கம் போன் நோண்ட, கணவன் இந்த பக்கம் போன் நோண்ட, பிள்ளைய நடுவில் எதையா நோண்டு. ஆமாம் சொல்லுங்களேன். சமயத்துக்கு அதுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப எப்படி இருக்கும் உலகம்? அன்னைக்கு நண்பர்கிட்ட, நல்ல நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க, பெரிய மனுஷன் வீட்டுக்கு வருவாங்க, அவங்ககிட்ட மணிக்கணக்கு செலவு பண்ணி பேசுவோம். நம்ம வீட்டுக்கு நல்லவங்க வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசுவோம், பழகுவோம், குடும்பத்தை சொல்லுவோம், குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை சொல்லுவோம், அவங்க சமாதானப்படுத்துவாங்க. அன்னைக்கு உலகம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் போனோடயே தங்களுடைய நேரத்தை செலவு பண்றதுனால மனுஷர் சந்திக்கிறது குறைவு. பாஸ்டரே எங்க வீட்டுக்கு வாங்க வந்து ஜெபம் சொல்றது குறைவு. நான் சொல்றதெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் அழகா இருந்துச்சு. லீவுல குழந்தையெல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாடுங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க, நல்ல என்ன செய்யுங்க, குழந்தையோட சேர்ந்து விளையாடுங்க, நட்போடு பரிவர்த்தனை பண்ணி அந்த தெருவே ஒரு சொந்த பந்தமா இருக்கிறோம். இப்ப அப்படி இல்லை. கிழவி கூட கண்ணாடி போட்டுக்கிட்டு போன் நோண்டிக்கிட்டு இருக்கு, கிழவர் அங்கிட்டு போன் நோண்டிக்கிட்டு. அப்ப எப்படி போய் நீங்க, அப்ப அதை விட்டா பெரிய டிவி வாங்கிடுவான், சினிமா தேட்டர்ல பாதி டிவி வாங்கி வச்சிருவான் வீட்டிலேயே. அப்ப எப்படிப்பா நல்லவங்களோட சேருவீங்க? அங்க பூரா டிவியில வர்ற கூத்தாடி கோமாளி அவங்கள தான் உங்களுக்கு ஹீரோவா தெரியும். ஆமாவா இல்லையா? நான் பேசுற பிரசங்கம் உங்களுக்கு ஈரலை பொழக்கணும். அப்பதான் நான் நல்ல பாஸ்டர் அல்ல, சொல்லுங்களேன். ஆமா, தவறான ஆளுகளுக்கெல்லாம் இது அப்படி செஞ்சாதான் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்படிதான் இருந்துச்சு இந்த உலகம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஏன் அப்படி இல்லைன்னா காரணம் இதுதான். அன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு ஆன தப்பு பண்ணா, இந்த பக்கம் இந்த பையனோட தாய்மாமே, சொந்த பந்தம், சித்தப்பேன், பெரியப்பேன் எல்லாம் சேர்ந்து திருந்திரியா இல்லையாடா அப்படின்னு அடக்கி வச்சிருவாங்க. இங்கிட்டு பெண் வீட்டார அந்த மாதிரி எல்லா பொம்பளையாலும் பெரியவங்களாம் சேர்ந்து திருத்தி வச்சிருவாங்க. ரெண்டும் பயந்து ஊருக்கும் சொந்த பந்தத்துக்கும்
தாய் தகப்பனுக்கும் பயந்து அந்த அந்த நமக்கு பின்னாடி நமக்கு மேலே உள்ள பெரியவங்களாம் நல்ல கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி அது பயந்து பயந்து திருந்தி வாழும். இன்னைக்கு யாருக்கும் பயப்படல. நான் நினைக்கிறதா நடக்கணும் அப்படின்னு தான் போயிடுறான். அல்லேலூயா. அது திருச்சபையில குறிப்பா இந்த சபைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து குடும்பங்கள்ல கோச்சிக்கிட்டு அந்த விசுவாசி என்ன செய்யும், நான் சர்ச்சைக்கு போயிடுவேன் அப்படி சொல்லிடும். வீட்டில் சண்டை வந்துட்டு என்ன சொல்லிடும், நான் போய் சர்ச்சில் போய் இருந்துருவேன், நான் சர்ச்சில் போய் இருந்துக்கிட்டு அங்கே போய் ஊழியம் செய்ய போறேன். வீட்டிலேயே ஒழுங்கா புருஷனுக்கு சோறாக்கி கொடுக்கல, பொண்டாட்டிக்கு உழைச்சி கொடுக்கல, துப்பு இல்லை, நீ வந்து சர்ச்சில் வந்து ஊழியம் செய்ய போறியா? இங்கே ஓசி சோறு வாங்கிட்டு சாப்பிட்டு பேசாம தூங்கலான்னு நினைப்பேன். அப்படிதான் நிறைய ஊழியக்காரங்க வர்றது. வேலை செய்ய சோம்பேறிய இந்த பைபிள் எடுத்துருவானுங்க பாதி பேர். வேலை செய்ய திராணி இல்லாம தங்கள் வயிறை வளர்க்கறதுக்காக இந்த பைபிள் எடுத்துக்கிட்டு எதையாவது ஒரு கதையை சொல்றது. அதை நம்பி ஒரு 10-40 பேர் அங்க ஒரு கூட்டமா இருப்பான். இல்லையா? நான் பேசுற புரியுதா? நான் அப்பவே சொன்னேன், நம்ம பிரசங்கம் என்ன செய்யணும், ஈரலை உடைச்சு இன்னைக்கு மாத்தணும். இல்லையா? சும்மா எத்தனை நாள் எண்ணெய் பூசிக்கிட்டே இருக்குது. ஆப்ரேஷன் அறுத்து அந்த கட்டியை வெளியே எடுத்துக்கணும். உள்ள கட்டி இருந்துகிட்டு ரொம்ப நாளா வலிக்குது, மேல மூ ஆயில்மெண்ட் டாக்டர் கேட்கறது போனோன்னே, சார் மேல ஏதாவது தடவுரமாய் கொடுங்க. ஏன்னா இவங்களுக்கு வலி தாங்க மாட்டாங்களாம். 3 வருஷம் போட்டாலும் 3 வருஷம் என்ன செய்யணும், போட்டாலும் என்ன செய்யாது, மாறாது. டாக்டர் சொல்லுவா அதை அறுத்தே ஆகணும். அந்த அறுத்து தச்சு அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வலி மாறும். இதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்படி இருக்கணும் ஒரு பிரசங்கன்னா. தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இயேசுவை கல்ல தூக்கி விரட்டுற அளவுக்கு மனுஷனுக்கு கோவம் வந்திருக்கு இயேசுவோட பிரசங்கம். அப்ப அப்படி எப்படி பேசியிருப்பாரு பாருங்க. என்னை விட ரொம்ப ஹார்டா பேசியிருப்பாரு. யோவானு எப்படி துரத்துனானுங்க, இயேசுவை எப்படி துரத்துனாங்க, பவுல் எப்படி துரத்துனாங்க. அவங்க செய்தி ஈரலை பொழந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கோவத்தை தூண்டிருச்சு. பேசும்போது இப்ப உங்களை சில பேர் கோவப்படுறீங்க பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள என்ன செய்ய, ஏன்டா ரசிக்கப்பட்டோம், ஏன்டா ஞானசா எடுத்தோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற பாருங்க. அப்படிதான் அவங்களுக்கு கோபம் வந்து கல்லை தூக்கி எறிகிறான். இயேசு ஓடுறன்னு பார்த்தாம எங்களை சொல்லியிருக்காரு, ஒரு பட்டணத்தில் துரத்தினால் மறுபடத்துக்கு ஓடி போங்கன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நான் பேசுற புரியுதா? இதெல்லாம் நீங்க பழகணும். அப்பதான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஆமென். சில நேரங்கள்ல நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஒண்ணுமே சோதனை நான் சகிக்க மாட்டேன், போராட்டத்தை சகிக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் வாட்டில் இருக்கணும், இஷ்டப்படி வாழ். அப்படி இருக்கவே முடியாது. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கப்பட்ட வசனத்தை மீண்டும் வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீங்க. அப்ப சிச்சிக்கணும். ஆண்டவர் நம்மள என்ன செய்யணும், சிச்சித்தாத்தான் நாம் தேவனின் பிள்ளைகள். சிச்ச ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வரலன்னா நாம் வேசியின் பிள்ளைன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப தேவன் சிச்சிக்கிறது நல்லது தானே. ஆமென். தேவன் சிச்சிக்கிறது நல்லது. சங்கீதம் 66:10 சொல்லுது, வாசிங்க. சங்கீதம் 66:10. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அல்லேலூயா. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை எங்களை வலையில் அகப்பட வைத்தீர். சுவிசேஷ வலையில மாட்டியாச்சு நம்மள. அல்லேலூயா. நற்செய்தியை சொல்லி ஆண்டவர் வலையில மாட்டி இடுப்புல என்ன பண்ணிட்டாரு, சுமையை ஏற்படுத்திட்டாரு. மனுஷரை போதும். இப்ப வெள்ளிய புடம்பிடுற மாதிரி என்ன பண்றாரு, நம்மள புடம்பிடுறாரு. வெள்ளி புடம்பிடுறத பாத்திருக்கீங்களா? வெள்ளிய இந்த மண்ணுல அள்ளி கொண்டு வந்து, கருப்பு மண்ணா இருக்காது, அதை அலசி
அதை எடுத்து அதை உருக்குவாங்க. உருக்கும் போது ஆகாததுல என்ன செய்யும், தனியா உருகிர் போகும். நல்ல வெள்ளியை மட்டும் தனியாக எடுப்பாங்க. எடுத்து அதையும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா சூடுபடுத்தி ஹீட்டுப்படுத்தி அதில் பிரித்து எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அது நல்ல சுத்த வெள்ளின்னு சொல்றாங்க. ஆமென். நான் பேசுறவங்களுக்கு புரியுதா? ஆண்டவரும் உலகத்தோட உலகமா வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை, இந்த மண்ணோடு மண்ணா ஒட்டி கொண்டிருந்த நம்மளை எடுத்து அப்படி உருக்கி புடமிட்டு சிச்சையை கொடுத்து நெருக்கத்தை கொடுத்து ஓடி வந்து அதுல உறவாடி நம்மளை தேவ சபையில நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு சிச்சை. இது நல்ல சிச்சை, இது நல்ல போராட்டம். அல்லேலூயா. யோபு 1வது அதிகாரம் 6 முதல் வாசிக்க. யோபு 1:6. யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு என்கிற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருக்கிறான். அவனுக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 குமாரத்திகள் இருக்கிறாங்க. 10. அல்லேலூயா. 7 குமாரரும் 10 பிள்ளைகள். அல்லேலூயா. 10 பிள்ளைகளு. இந்த மனுஷன் ரொம்ப நல்லவன், நல்ல ஜெபம் பண்றவன், உண்மை உத்தம நீதி உள்ளவன், பணக்காரன் வேற. இப்படி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு 7000 ஆடுகள். 7000 ஆடு. அதுக்கு எத்தனை அதை மேய்க்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பான்னு பாருங்க. ஆடு 7000னா மேய்க்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பான்? 3000 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்தையே நம்மளால சமாளிக்க முடியாது. 3000 ஒட்டகம் இருக்கு. அது எத்தனை வேலைக்காரன் பாருங்க. 500 ஏறு மாடு இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு எத்தனை பேரு? 500 கழுத இருக்கு. அதை பராமரிக்க எத்தனை பேரு? மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான வேலைக்காரன், மற்ற வேலைக்கெல்லாம் ஆள் இருந்துச்சு. இப்படி ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ஜமீன்தார். இன்னைக்கு சொன்னா ஜமீன்தார். ஒரு ஜமீன்தார் வாழ்க்கை வாழ்றாரு. ஒரு ஜமீன், யோபு என்கிற ஜமீன். இந்த ஜமீனுக்கு எல்லாம் பூர்ணமா இருக்கு. கடவுளும் துணை இருக்காரு. அல்லேலூயா. இப்ப சாத்தானுக்கு பொறாம வந்துச்சு. வாசிங்க. அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாத்திலும் பெரிய ஆளா இருக்காரு. அவர் குமாரர் அவனவர் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறையின்படி முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு செய்து வரும். கரெக்டா இருப்பான். தன் பிள்ளைகளோட ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோ, என் பிள்ளைய தவறு பண்ணிடுவாங்களோ சொல்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து சர்வாங்க பலியிட்டு எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறான். இவனை குறை சொல்ல முடியாது. இவனை, நான் பேசுற புரியுதா? ஆண்டவர் இவனை குறை சொல்ல முடியாத அளவுக்கு உண்மையும் உத்தமும் நீதி நேர்மையை வாழ்கிறான். இந்த நபருக்கு தான் இப்பொழுது ஒரு சோதனை உண்டாகிறது. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் சில சோதனைகளும் சில போராட்டங்கள் வருமானால் நீங்க பயப்படாதீங்க. இது நல்ல போராட்டம். அல்லேலூயா. இது நல்ல சோதனை. என்னை கர்த்தர் பொன்னாக மாற்ற போகிறார். என்னை ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு உயர்த்த போகிறாரு. அதனால இந்த சோதனை நான் சகிக்கணும் ஆண்டவரே, சகிப்பதற்கு பலந்தாங்க ஆண்டவரன்னு கேட்கணும். வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றார். ஹலோ, இருக்கிறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பிசாசு இருக்கு, அதனால நாங்க வேற வீட்டுக்கு போறோம். அல்லேலூயா.
கர்த்தருடைய சன்னதியிலேயே சாத்தான் வந்து நிக்கிறான் மகனே மகளே. அல்லேலூயா. நான் பேசுற புரியுதா? பேசாம சர்ச்சிலேயே இருந்துடலாம் போல, வீட்டுக்கு போனா பிசாசு வருது பாஸ்டர் அப்படி சொல்றீங்கல்ல, சர்ச்சிலையும் வருவான். ஆமென் சொல்லுங்க. சர்ச்சில் வராமலா பேயாடுது சர்ச்சுக்கு வர்றவனுக்கெல்லாம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சர்ச்சிலையும் பிசாசு. நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், பல வருஷமா சர்ச்சில் இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, அவங்களோட பிசாசு இருக்கு. அவங்க மேல கை வச்சா என்ன செய்யும்? ஆடும். அவங்க கீழ்ப்படிஞ்சா ஓடும். சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்தா பிசாசு ஆடும், அவர்கள் கீழ்ப்படிஞ்சு அர்ப்பணித்தால் தான் ஓடும். அதனால நிறைய பேருக்கு ஓடுறதே இல்லை. ஏன் ஓடுறது இல்லை? கீழ்ப்படிஞ்சு அர்ப்பணிக்கணும். கடவுளுக்கு பிரியமில்லாதத உள்ளத்துல சிந்திச்சுக்கிட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தா அது ஓடாது, போற பக்கமெல்லாம் ஆடும். ஆமென். அது எப்போ ஓடும்? கடவுளுக்கு பிரியமில்லாதது உள்ள ஒளிச்சு வச்சிருந்தா ஓடாது. இயேசு ஒருவர் சொன்னாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமே இல்லைனாரு. அப்படின்னா சாத்தானுக்குரிய எதுவுமே என் இருதயத்துல இல்லை. சாத்தானுக்கு பிரியமானதோ சாத்தானுக்கு பிடிச்ச செயல்களோ என் இருதயத்துல இல்லைன்னா எனக்கு பேய் வராது, ஆடாது. அதோட ஓடினதா தான் இருக்கும். தெய்வ பயம் துணிகரம் உள்ளவங்கள பேய் அடிக்கடி பிடிக்கும். ஆமென். நான் நிறைய பார்க்கிறேன் இல்லையா? ஆமென். கவனிங்க. நான் ஒரு சமயத்துல பிசாசை விரட்ட போயிருந்தேன். அந்த பிசாசு என்ன செய்யல? ஆடிக்கிட்டே இருக்கு, ஓடல. என்னடா ஆடிக்கிட்டே இருக்கு ஓடல என்ன அப்படின்னு நான் அந்த நபரை எங்களுக்கு பேசண்ட் மாதிரி நாங்கள் விசாரிப்போம். இல்லையா? விசாரிக்கும் போது சில விஷயத்தை சொன்னிச்சு, அந்தரங்கத்துல சில விஷயத்த சொன்னிச்சு. அந்த அந்தரங்கத்தை நீ ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி இப்ப உன் பிசாசு உன்னை விட்டு ஓடிடணும். அதே மாதிரி அப்பதான் ஓன்னு விசுவாசி அழுக ஆரம்பிச்சிச்சு. அந்த நொடியிலேயே அந்த பிசாசு அந்த பெண்ணை விட்டு ஓடிடுச்சு. அவங்க சூப்பர் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. சில நேரங்கள்ல சாத்தான் ஓடி வருகிறான். தேவ புத்திரர் நிக்கிற இடத்துலயே சாத்தான் வந்து நின்றான். வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக பூமி எங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். இவ்வளவு நல்லவனை ஜெபிக்கிற இடத்துல பிசாசு நிக்குது. எப்படி படிச்சீங்களா இல்லையா? இவ்வளவு நல்லவன் ஜெபிக்கிற இடத்துல சாத்தா வந்து நிக்கிறான். அப்ப நீங்களும் நானும் ஏமாத்துறோன்னு ஒரு கேள்வி வரணுமா வரக்கூடாதா? அல்லேலூயா. எதாவது புரியுது? புரியணும், அதுக்குதான் பேசுறேன். ஆமென். நான் போன வாரம் ஒரு பொண்ணு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து வந்துச்சு. அப்ப நான் அது பிசாசு பிடிச்சி வந்துச்சு. நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அது பிசாசு ஆடிக்கிட்டு சொல்லுது, அதனாலதான் ஓ சபையிலிருந்து எங்க ஆளுகளெல்லாம் நான் வெளியே கூட்டிக்கிட்டு போறேன் அப்படிச்சு. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ற பிசாசு அப்படின்னு? ஆமா, உன்கிட்ட வந்தா தான் விரட்டிக்கிட்டே இருப்ப, அதனால நான் வேறு சபைக்கு உங்களை கூட்டு போயிட்டேன். வீடியோ இருக்கு ஆதாரம். அல்லேலூயா. உன் சபைக்கு வந்தா தானே விரட்டுவ, அதனால நான் அவங்கள வேற சபையை கூட்டு போயிட்டேன். ஆமா. அதனால இந்த சில பேர் சபையை விட்டு போறாங்கன்னா அவங்கள பாருங்க, அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்க வந்தோன்னு நம்ம பிரசங்கம் அந்த அண்டர் கிரவுண்ட பாதிக்கும். நம்ம பிரசங்கம் அவங்க போட்டிருக்க அண்டர் கிரவுண்ட ஒரு வைப்ரேட் கொடுக்கும். அது நினைக்கும், நான் அந்த சபைக்கு வந்தா தினம் என் மனசு வேதனையா இருக்கு. ஏன்னா பிரசங்கம் பண்ணும்போது மனசு என்ன செய்யும்? பாவிகளுக்கு வேதனையாத்தானே இருக்கும். அதனால வேற சபைக்கு போயிடுவாங்க. நிறைய பாஸ்டர்ல இருக்கிறாங்க சுயமாய் தோன்றினவர்கள். இந்த சர்ச்சில் கூட லேசா ஒரு ஆள் ஆராதனை நடத்தி அல்லது இல்லை நம்ம எல்லா நேரம் செய்தி கொடுங்க அப்படின்னு நம்ம உருவாக்கிட்டோம்னா, எங்கேயுமே உருவாக்கிட்டோம்னா, அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க குற்றத்தை நம்ம சொன்னோம்னு வைங்க,
அந்த அடுத்த நாளே அவன் ஒரு லோகோ ரெடி பண்ணி ஒரு ஊழியத்து பேரை வச்சு ஒரு கிராமத்தை டிசைட் பண்ணி போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருவான். இப்படி சுயமா தோன்ற பாஸ்டர்கள் நிறைய இருக்கிறான். இவனால இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுது. ஆமா, சபையில கண்ட்ரோல் பண்ணி உடன் ஊழியர்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அவங்க சுயமா ஊழியத்தை தொடங்கிடுவாங்க. கர்த்தர் சொன்னாரு, நீ மகனே நீ தனியா போ, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு. பெரிய ஜாதியாக்க மாட்டாரு, ஜாதி பிசாசு ஆக்கிடுவான் சாத்தான். அல்லேலூயா. சுயமாய் தோன்றுகிறவருக்கு முடிவு அதான் மாறி. சில விசுவாசியில கூட நிச்சயம் இல்ல, திட்ட முடியல. வசனத்தின்படி கண்டிச்சா உடனே வேற சபைக்கு ஓட்டிடுறது. எங்க ஓடுனாலும் ஒரு நாள் போக வேண்டிய இடம் அங்க போகாம வேற எங்கேயும் போயிடாத. அல்லேலூயா. அங்க இடத்த மாத்திரக்கூடாது. இங்க சபையை மாத்திரேன்னு சொல்லி பரலோகத்துக்கு போயெல்லாம் பாதாளத்துக்கு மாத்திராது. பாதாளத்துக்கு தேவன் எந்த சபையை கொடுக்குறாரோ அந்த சபை தான். இப்ப நான் தான் உங்களுக்கு பாஸ்டர்னு உங்களுக்கு எல்லாம் முன்னமே தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க உலகத்தாரா இருக்கும்போது நான் த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி, த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு, அந்த சபைக்கு தான் நான் ஆத்துமாவா இருப்பேன். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பாஸ்டர் டேவிட் தாமோர் தான் எங்களுக்கு பாஸ்டர் இருப்பார், தெரியுமா? தெரியாதுல்ல. அப்ப ஆண்டவர் தான் இந்த சபை கொண்டாரு. அப்ப சாகு வரைக்கும் எங்க தான் இருக்கணும்? இங்கதான் இருக்கணும். ஏன் ஓடுறீங்க? பைபிள் சொல்லுது, அவர்கள் சுயமாய் தங்கள் இச்சைக்கேற்றபடி திரளான போதகர்களை சேர்த்துக்குவாங்க. இல்லையா? இன்னைக்கு திருச்சபை மக்கள் பாஸ்டர் கீழ்படுகிறதே இல்லை. பாஸ்டருக்கு என்ன செய்யறதுல கீழ்படியவே மாட்டாங்க. அங்க டிவியில வரல பாஸ்டர் நம்பர் வாங்கிக்குவாங்க, அல்லது எங்கேயாவது பாரியா பாஸ்டர் நம்பர் வாங்கிட்டு ஆலோசனை அங்கதான் கேட்பாங்க. திருச்சபை பாஸ்டர் என்ன செய்யறதுல ஆலோசனை கேட்கவே மாட்டாங்க. அப்படி கேட்டு ஒருவேளை அவங்க ஆசைக்கு விருப்பத்துக்கு இணங்காத மாதிரி அவங்க முடிவு இருக்கும். அவங்க ஒன்று மனசுல நினைச்சுக்கிட்டு கேட்பாங்க. எப்படி? அந்த வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப பசங்களா இருக்கட்டும், விசுவாசி குடும்பமா இருக்கட்டும், தங்க மனசுல ஒரு விருப்பத்தோட கேட்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே பாச சொல்லிட்டாருன்னா ஆண்டவரே பேசிட்டாருப்பீங்க. அவங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்ப கேக்குறாங்க, அதுக்கு ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு சொல்றாருங்களேன், உடனே அடுத்த நொடி இன்னொரு பாஸ்டர் அவரும் தேவனோட கூட இருந்து இதே மாதிரி சொல்லிட்டாருன்னா இன்னொரு பாஸ்டர். இப்படி அவங்க விருப்பம் நிறைவேறு வரைக்கும் பல பாஸ்டருக்கு போன் போயிட்டே இருக்கும். அங்க ஒருத்தன் கத்தருக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் அந்தி கிறிஸ்து ஆவியில ஏவப்பட்ட ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. அவன் சொல்லுவான், நீங்கள் சொல்லுகிறபடியே நடக்கும். உடனே நீங்க தான் பாஸ்டர், என் மனசு குழு குழுன்னு பேசிடுறீங்க. நான் எத்தனையோ பேர் ஆலோசனை கேட்டேன், அவர்கள் சரியாய் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் சொன்னது என் மனதுக்கு இதமாய் இருக்கிறது. உங்க அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர் சொல்லுங்கள், நான் இப்பொழுதே உங்களுக்கு ஒரு ஜிபே பண்ணி விடுறேன். அல்லையில சொல்லுங்க. தேவனால் அருளப்பட்ட உண்மையை சொன்ன பாஸ்டருக்கெல்லாம் ஜிபேயும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அல்லையா? முத ஏதேன்ல நீங்க இருக்கும்போது ஆண்டவர் மனுஷனையும் படைச்சு அங்க என்ன பண்றாரு? தோட்டத்தையும் படைச்சு என்ன சொல்றாருன்னா, நீ இந்த கனியை சாப்பிட்டா சாப்பிடும் நாளில் சாகவே சாவாயின்னு எச்சரிச்சிட்டாரு. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன ஆண்டவர் இவ்வளவுலாம் செய்யற சக்தி உள்ளவர், இவ்வளவு செஞ்ச வல்லமை உள்ளவர், ஒரே வாரத்தில் உலகத்தை படிச்சவர், ஒரே வாரத்தில் சேட்டி கூட்டி மரம்லாம் படிச்சவர், இந்த கனியை அந்த ஆகாததை மாத்தி ஒரு நல்லதாகிடக்கூடாதா? நான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு மனுஷனுடைய எண்ணம் தோணுது. இப்ப சாத்தான் நேரா வர்றான். இதை கேட்டுக்கிருந்து ஆப்போசிட்டா வருவான். எப்பயுமே சாத்தான் ஆப்போசிட் மெசேஜ் தானே. எப்பயுமே பிசாசு நல்ல மெசேஜுக்கு ஆப்போசிட்டா கெட்ட மெசேஜுக்காரன். நல்ல போதகர் கள்ள போதகர், அப்படித்தானே போட்டிருக்கு. அப்ப இந்த கள்ள போதகர் பிசாசு வந்து அதே ஏவாளை பார்த்து கடிச்சு, இந்த ஏவாள் தினம் இந்த மரத்தை பார்த்து அப்படியே சூழிக்கிட்டே இருக்கு. எல்லா பழத்தையும் தின்னல போதும் இல்ல, அந்த பழமெல்லாம் சாப்பிடல, ஆப்பிள், ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு அதெல்லாம் சாப்பிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே. கத்தர் வேணும்னு சொன்னது மட்டும் வந்து உத்துக்கிட்டே இருக்கு. நீங்க பாருங்க, நமக்கு பரிசுத்தமானது மேல கண்ணு போகாது, பாவமானது மேலதான் எட்டி எட்டி பார்க்கும். அல்லேலூயா. எங்க பார்க்கும்? எட்டி எட்டி பார்க்கும். எட்டி எட்டி பார்த்ததுன்னு உடனே பிடிச்சிக்கும். கவனிங்க, பிரசங்கத்தை கவனிங்க தயவு செய்து. அப்ப பிசாசு சொன்னா, தேவன் இந்த கனியை சாப்பிட வேணாம் என்று சொன்னதுண்டோ? அவ ஆமா. அப்பதான் சாத்தான் கள்ளப்போத வேலையை செஞ்சான். இத சாப்பிட்டா நீ தேவர்களை போல ஆயிருவ அப்படின்னு அவர் பொறாமையில உன்னைய
மனுஷனாவே வைக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, நீ பாடல சாப்பிடு அப்படின்ட்டான். அதை சாப்பிட்ற நாள்ல தேவர் குல போல ஆயிடுவான்னு சொல்லி. அவன் எந்த தேவர்னு தெரியல, 3,38 தேவர்களா அந்த பாயில தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். உடனே இந்த அம்மா லவக்கனை பிடிச்சி நறுக்கனை கடிச்சிருச்சு. கடிச்சேதான் பத்தலைன்னு புருஷங்கிட்ட போய், அப்பா நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு. ஐயோ கர்த்தர் சொன்னதை ஏன் செஞ்ச, வேணாம் தானே சொன்னாரு, நீ சாப்பிடல நான் செத்து போயிடுவேன் வாழுகிறான். உடனே அவன் சாப்பிட்டுருவான். 2 பேரும் மணக்கண் குருடாயி வெளியே திருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் வேணான்னா விட்டுறணும். சில தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவோம் வாலிப பிள்ளைகளுக்கு, பசங்களுக்கு பேரை சொல்லாம சொல்லுவோம் கோடு வேடா. அது பாதிக்கப்பட்ட நபருக்கு மட்டும் புரியும். ஆஹா எனக்கு தான் தீர்க்க தரிசனம். சிலது மனம் திரும்பும், சிலது மனம் திரும்பவே திரும்பாது, அந்த சர்ச்சைக்கே போகாது. ஏன்னா அந்த சர்ச்சைக்கு போனா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அந்த சர்ச்சைக்கு போனா பிரசங்கம் அப்படியே நம்ம இருதயத்தை உடைக்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு ஜாலி. அதாவது டான்ஸ் பாஸ்டர் இருக்காரா, அந்த ராஜ் இருக்காரா, இந்த ராஜ் ஒரு டான்ஸ் ஆடுவார் ராஜ், அவரு எங்க ஊருக்கு வந்தா நல்லா இருக்குமே. அந்த ராஜ் வந்தாருன்னா நல்ல செய்யலாம், நல்லா நானும் ஆட அவரும் ஆட அழகா ஆடலாம். சில நேரத்தில் இந்த பாஸ் எல்லாம் மேடையில் ஆடுவாங்க, பாசு மனைவி ஆடும். ஐயோ எனக்கெல்லாம் வயிற்றுலாம் பத்திக்கிட்டு வரும். அது பாசு மனைவி. இப்ப எல்லாம் பாசு மனைவி வாய்க்கு இந்த கிளிக்கு வாய் இருக்கு பாத்தீங்களா, சொண்டு, அது கிளிமூக்கு மாதிரி வாய்க்கு கலர் அடிச்சுட்டு தான் அந்த பாசமா வரும். மூஞ்சிக்கு பயங்கரமான மைதா மாவு, கடலை மாவு, ஆட்ட மாவு பூசி, தலைக்கெல்லாம் சீவி அப்படி வந்து அப்படி பவ்யமா அப்படி நடனங்களை பார்க்கணும், அப்படி அசைவுகளை பார்க்கணும். அதுதான் பாசமா அப்பெல்லாம் இல்ல சொல்லுங்க. அன்னைக்கு எங்க பாஸ்டர் பவுலோசம்மா அடிப்பட்டு உதப்பட்டு குதிரைக்கு கோட்டரை கொடுத்து, அந்த குதிரை 2 காலை எடுத்து எங்க பாஸ்டர் பவுலோசம்மா மேல ஒரே அடி அடிச்சு பல்லெல்லாம் நொறுக்கி போச்சு. இன்னைக்கு எங்க பாஸ்டர்மாவுக்கு பிளாஸ்டிக் பல்லு தான் கட்டியிருக்கு. அப்படி ஊழியர் செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்க பாஸ்டர்மா 4 விசுவாசி கூட இருக்காது, அது உதட்டுக்கு சாயம் பூசி மேக்கப் பண்ணிட்டு வந்து நின்று இங்க ஆராதனை பண்ணும்போது அங்க இருக்க வாலிபர்கள், இந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சு பூசா உதவ வந்தானே நினைப்பா, இந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சிருச்சா முடியலாம் நினைப்பானா இல்லையா? அல்லேலூயா. அப்ப அந்த பாஸ்டர்மா மாதிரி இருக்கணுமா இல்லையா? பாஸ்டர்களும் பாஸ்டர்மா இருக்கணுமா இல்லையா? குறுந்தாடி வச்சு மேக்கப் பண்ணி அவங்க வருவாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமே இதெல்லாம் நான் சொல்றதுனால எனக்கு திட்டுவானுங்க, பரவாயில்ல. அமேன். நம்ம என்ன கர்த்தர் வேணான்னு விட்டுறணும். அல்லேலூயா.